கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். எனக்கும் தான் தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். என் பேர் ஸ்ரீகாந்த், திருப்பத்தூர் மாவட்டம் மாநில தலைவர். நான் 230 கிலோமீட்டருந்து திருப்பத்தூர் மாவட்டத்திலேருந்து வரேங்க. எங்கள் 4 வருடமாக மனு கொடுத்துனுக்குது. அது எங்களுக்கு திமுக ஆட்சியில் கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னாங்க. எங்களுக்கு வந்து இந்த தலைமைச் செயலகத்துக்கு உள்ளே வந்தால் 10 பேர் நாங்கள் ஒரு மாற்றுத்திறனாளிங்க உள்ளே வந்தோங்க. இந்த 10 பேர் வெளியே தள்ளுறாங்க. மாற்றுத்திறனாளிங்களே ஒத்துழைப்பு தரலனா எங்களை பொதுமக்களுக்கு எங்கே தர போகிறேங்க? ஓஏபி யாத்திரனாரு 2500 ரூபாய் அது ஏற்றலை. அந்த விவசாய தள்ளுபடி பண்ணுறனாரு அது தள்ளுபடி பண்ணல. பொதுமக்களுக்கு இலவசம் பேருந்து சொன்னார், அது செய்யலை. அந்த எங்களுக்கு வந்து பொய்யான வாக்குறுதி கொடுத்துக்கிறாரு. மாவட்ட ஆட்சியர்கள் போய் மனு கொடுக்கறதுக்கு போனால் வெளியே முடுக்கிறாங்க. அவங்களும் இங்கே தலைமைச் செயலகத்துக்கு வந்தாலும் தலைமைச் செயலகத்துலேருந்து ஒரு 10 பேர் சுமார் 10 பேருந்து வந்தோம். அவங்களும் வெளியே முடுக்கிறாங்க. இன்னைக்கு வெளியே தள்ளுறாங்க 10 பேரும். இவரும் தள்ளுறாங்க. எங்களை வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு முக்கியத்துவம் தரவே மாட்டேன்றாங்க. நாங்கள் திருப்பத்தூர் மாவட்டத்தில் வந்திருக்கோம். ரொம்ப லாங்லேருந்து காலையிலேங்க 9:30 மணிக்கு வந்தோம். ஃபுல் கூட்டம், எப்படி ஒரு 300 பேருக்கு மேலே இருந்தோம். கியூவில் நின்று வெயிலில் வெயிட் பண்ணி தான் உள்ளே வந்தோம். சாப்பிட கூட இல்லை. இன்னும் உள்ளே போயிட்டு மனு கொடுக்கலான்னு போனோம். எல்லாம் செக் பண்ணி உள்ளே அனுப்புனாங்க. உள்ளே போயிட்டு நாங்கள் மனு கொடுக்குற இடத்துல கேட்டோம், சிஎம் சாரை நேரில் பார்த்து பேசலாமான்ட்டு, எங்களோட கஷ்டத்தை சொல்லாமான்னு. இல்லை அவர் பார்க்கணுன்னா தனியாக அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அதனால் அவரை பார்க்க முடியல. போயிட்டு நாங்கள் மனு கொடுத்தோம். கேட்டார், நான் தெளிவாக கேட்டார், என்ன ஆச்சு என்ன பிரச்சனை எல்லாமே தெளிவாக கேட்டாங்க. உள்ளே கூட்டிகிட்டு போய் என்ன உட்கார வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, கேட்டாங்க. அதே மாதிரி எங்களோட திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்கிற மாவட்ட ஆட்சியருக்கு மேலே புகார் மனு சொன்னோம். எங்களுக்கான வீட்டுமான பட்டா கொடுத்தாங்க. எங்களுக்கு 3 வருஷத்துக்கு முன்னே 8 பேருக்கு அந்த பட்டா கொடுத்து அந்த இடம் எங்கே இருக்குன்னு எங்களுக்கு இன்னும் காட்டல. அந்த இடம் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு காட்டல. நாங்கள் இருக்கிற இடத்துல நாங்கள் கழிப்பறை வசதி கூட இல்லை. அதை கட்டிக்கலான்னு பார்த்தா கூட அது கூட பர்மிஷன் தர மாட்டேன்றாங்க. கேட்டாக்கா நீங்கள் இருக்கிற இடம் புறம்போக்கு இடம், உங்களுக்கான பட்டா இடம் இது இல்லை, நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களுக்கு தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வரைக்கும் எங்களுக்கு தராமல் வச்சுட்டு இருக்காங்க சார் அந்த இடம். நாங்கள் வந்து மாவட்ட ஆட்சியர்கிட்ட 6 டைம் புகார் மனு கொடுத்துருக்கோம். அவரும் எதுவுமே நடவடிக்கை எடுக்கல. அவங்க இன்னும் நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லிட்டு தான் சார் இங்கே வந்திருக்கோம். ரொம்ப லாங்லேருந்து வந்திருக்கோம் சார். ஆன்லைன் எங்களுக்கு பண்ண தெரியல சார். அது ஆன்லைனில் பண்ணோம் சார். நாங்கள் ஆல்ரெடி 2-3 டைம் கால் பண்ணி சொன்னோம். 1100 அந்த நம்பருக்கு, ஹெல்ப்லைன் நம்பருக்கு. அவங்க 1 மாதத்தில் நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் 2 மாதம் நாங்கள் பண்ணோம். 2 மாதம் எந்த நடவடிக்கை எடுக்கல. சரி, நேரில் வந்து கொடுத்தாவது நடவடிக்கை எடுப்பாங்களா அப்படின்ற ஒரு நம்பிக்கையில இங்கே வந்தோம் சார். அதிகமாக இருக்குது. இது மாதிரி கூட்டம் நான் எப்போ பார்க்கல. 5 வருஷமாக இது வந்துங்கிறேன். இங்கே இதுவரையும் நடவடிக்கை எடுக்கல. திமுக ஆட்சியில் இந்த வெற்றி கழகம் மூலமாக நடவடிக்கை எடுப்பாங்கன்னு வந்த முதலமைச்சர் 7 லட்ச ரூபா ஒருத்தரை ஏமாற்றிட்டாரு. 5 வருஷமாக நடவடிக்கை எடுக்காமல் இருக்குது. இந்த போன ஆட்சி தான். இந்த ஆட்சியில் கொஞ்சம் நல்ல காலம் வரும்னு நினைக்கிறேன். அவங்க எடுக்கிறேன்னு நடவடிக்கை நல்ல பதில் சொல்லியிருக்கிறேன். ஆன்லைனில் கொடுத்துருக்குறாங்க. ஆன்லைனில் கொடுத்து வர்றது வந்து எனக்கு டவுட்டு. ஏன்னா இவரை நேரில் பார்க்கலான்னு ஒரு ஆசையில் தான் வந்தேன். பார்க்க முடியல. இருந்தாலும் மனு கொடுத்துருக்குறேன். பேர் கன்னியப்பன், பருத்தூர்பேட்டை. 7 லட்சம் 5 வருஷமா வந்துங்கிறேன். எந்த நடவடிக்கை போன வச்சு திமுக ஆட்சியிலேருந்து 5 வருஷமா திமுக ஆட்சியில் ஏமாற்றிட்டாங்க. 7 லட்சத்தை 5 வருஷமா அந்த எம்எல்ஏ எம்பி எல்லாமே அவங்க எடுக்காதன்னா எடுக்க மாட்டாங்க நடவடிக்கை. பிஎட் முடிச்சிருக்கிறேன். டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். 2018 மெடிக்கல் லீவில் இருக்கும்போது என் மேலே பொய்யான பாலியல் புகார் குற்றச்சாட்டு சுமத்திட்டாங்க. அந்த குற்றச்சாட்டு இல்லை அப்படின்னு சொல்லி நிரூபணமாகி 2019 ஜனவரியில் ஜாயின் பண்ணிட்டேன். அடுத்து 2025 காரணமே இல்லாமல் அந்த பழைய குற்றச்சாட்டை வச்சு என்னை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. 2025 பிப்ரவரி 28 அதனால அப்ப இருந்து அலைஞ்சிட்டு இருக்கேன். ஏறக்குறைய ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலே அலைஞ்சிட்டு இருக்கிறேன். டிஎம்கே ஆட்சியிலிருந்து அலைஞ்சிட்டு இருக்கிறேன். எனக்கு எந்த பதிலும் கிடைக்கல. இப்போ தாவேக்கா ஆட்சி வந்திருக்கு. இதுலயாவது எங்கள் வாழ்க்கை மாறுமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். நாங்கள் 2 பேருமே பார்வையில்லாதவங்க. எங்களுக்கு குழந்தைகள் கிடையாது. வயதான அம்மா இருக்காங்க. எனக்கு பார்வையில்லாத தம்பி இருக்காரு. இவங்களையெல்லாம் பராமரிக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. எனக்கு வேலை இல்லாதனால கடன் சுமை அதிகமாயிட்டே இருக்கே தவிர நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். இது மிகவும் கடினமான சூழல். நீங்கள் கடந்து வந்த போராட்டங்கள் மற்றும் அநீதிகள் பற்றி அறியும் போது சிஎம் செல்ல கொடுத்திருக்கிறேன்.
நீ பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்கிட்ட கேட்பேன், கண்டிப்பா எனக்கு நல்ல பதில் கிடைக்கும் நம்பிக்கை இருக்கு சார். தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். எனக்கும் தான் தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமாக இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.